ஹாய் ஹலோ வணக்கம். ஐநாறு துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு கார்த்திகா கோவிலுக்கு வராதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு. சொன்னா எல்லாருமே வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரியே நம்ம சேரன் இருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கார்த்திகா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கேள்வி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு நம்மளை விட்டு கார்த்திகா ஓடி போக பாக்குறா, நம்மெல்லாம் அவளுக்கு வேண்டாமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொல்லவும் கார்த்திகோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நிக்கிறாரு. கார்த்திகா, நான் இதுக்காகவா வெளிநாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்பா, நீங்க இதுவே பேசாதீங்கப்பா, எனக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்க வெளியில போய் கஷ்டப்பட்டீங்க. இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு லைஃபை நீங்க அமைச்சு தரீங்க, நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா வந்து எதிர்த்து பேசவும், இங்க பாருடி, இவ்வளோ நாளா உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தது பெரிய விஷயம் நினைச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும்ன்றதால எதிர்பார்க்கவே பார்க்காத, கண்டிப்பா உன்னோட லைஃப் இது நல்லா இருக்கும், இப்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆளும்போதுதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி கார்த்திகா அவங்க அப்பா வந்துட்டு கார்த்திகா ரொம்ப கஷ்டத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திகோட ஃபீலிங்ஸுக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட உடனே எல்லாரும் ஒரு பக்கம் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சாரி, கார்த்திகா வந்து ரொம்ப நம்பிக்கையா சொன்னதுனால்தான் உங்க எல்லாருமே நான் கூட்டிட்டு போனேன், இல்லைன்னா சத்தியமா கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கவும், யாருப்பா உன் மேல எந்த தப்புமே இல்லை, அவ மேலேயும் எந்த தப்பும் இல்லை, அவங்க வீட்டுல என்ன சூழ்நிலையோ என்னமோ அதனால்தான் அவ வரல அப்படின்ற மாதிரி கார்த்திகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசவும், நம்ம சோழன் இருந்துட்டு இங்க பாருனே, அவளுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசாத சரியா, எப்பவுமே அவ அந்த மாதிரி தான் பண்றா, ஒன்று தான் ஆசை கிளப்பி விட்டுறது, அதுக்கப்புறம் எப்படியோ போன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் இருந்துட்டு சேரனை கேட்கவும், சேரன் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடேசன் வரவும், என்னாச்சு எல்லாரும் மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க, என்ன புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, என்னடா சேரா புது ட்ரெஸ் மாப்பிள்ள மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா சும்மாதான் பொண்ணு பார்க்க கூட்டு போலான்னு சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து எங்கேயோ வெளியூருக்கு போதான் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் கிட்ட சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு எப்படியாவது உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா, சீக்கிரமா பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நிலா இருந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அங்கிள், அண்ணனுக்கு சீக்கிரமாவே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு இங்க பாருப்பா, இப்போதைக்கு இது எதுவுமே வேண்டாம், அமைதியா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையா பேசுவோம். கார்த்திகாக இருந்துட்டு ரொம்பவே கவலையாயிடுது, என்னாலதான் அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ என்னப்பா நிலா, எதுக்காகப்பா அழுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும், என்னால தானே நான் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா உன்னாலெல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன ஏற்பாடு வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ மட்டும் சொல்லிட்ட, நாங்க 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டோம், நாங்க உனக்கு வேணும்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா எங்க 2 பேரையும் உன் கையாலேயே சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.